கோவை இருகூரில் பெண் கடத்தப்பட்டதாக கூறப்பட்ட விவகாரத்தில் திடீர் திருப்பமாக நாங்கள் குடும்ப சண்டைதான் சார் போட்டோம் என கடத்தப்பட்ட பெண்ணே கூலாக கூறியிருக்கும் நிலையில் வீடியோவை போலீசார் வெளியிட்டுள்ளனர். சிசிடிவியில் அலறி கோவையை கதறவிட்ட தம்பதி கடைசியில் போலீசாரை பதற வைத்த சம்பவத்தின் பின்னணி என்ன? காரில் செல்லும் போது ஏற்பட்ட குடும்ப சண்டையை கலவரம் போல காட்சிப்படுத்திய தம்பதி கோவையையே 24 மணி நேரத்தில் ஒரு வழி செய்து விட்டனர். காண்போர் எல்லாம் ஏதோ கடத்தல் சம்பவம் போல என அதிர்ச்சியில் உறைந்து போய் கற்பனை செய்ய, அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லையே, நாங்க ஜாலியா குடும்ப சண்டை போட்டுக்கிட்டோம் என சிரித்துக்கொண்டே கூறியுள்ளனர் அந்த தம்பதி. நீ முதல்ல வா உள்ள, நீ என்ன பிரச்சனை பண்ணாத, வீட்டுக்குள்ளே போய் பேசிக்கலாம் அப்படின்னு சொன்னார். அவர் ஒரு அடி அடித்தார். நான் திருப்பி உன்னை வச்சேன், நான் வாங்கணுமா உங்கள்கிட்ட அப்படின்னு. அப்புறம் அதனால் பையன் இது ஏன் இப்படி மான மரியாதையெல்லாம் வாங்குறீங்க, முதல்ல எடுங்க கார் எடுங்க இதுதான் நடந்துச்சுங்க சார். அப்புறம் நாங்கள் வந்துட்டோம் பேசாமல். குடும்ப சண்டையை எல்லாம் ஏதோ கூலிப்படை கும்பலை போல குறைவரியுடன் அரங்கேற்றினால் நாங்க என்னதாயா பண்றது என போலீசாரும் நொந்து போய்விட்டனர். குடும்ப சண்டை என்ற பெயரில் கோயம்புத்தூரை அலறவிட்ட சம்பவத்தின் பின்னணி என்ன? கோவை இருகூரில் சாலையில் நடந்து வந்த பெண் வெள்ளை நிற காரில் கடத்தி செல்லப்பட்டதாக திடீர் தகவல் தீயாய் பரவியது. இது குறித்து அப்பகுதி மக்கள் அவசர தொலைபேசி எண் 100க்கு அவசரமாக புகார் அளித்தனர். உடனே சுதாரித்துக் கொண்டு களத்தில் இறங்கிய போலீசார் பம்பரமாய் சுழன்று அப்பகுதியில் தேடுதல் வேட்டையை முடுக்கிவிட்டனர். அப்பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை எல்லாம் ஆய்வுக்கு உட்படுத்தினர். அதில் ஒரு சிசிடிவி பதிவில் சாலையோரம் நின்று கொண்டிருந்த ஒரு வெள்ளை நிற காரில் இருந்து பெண் ஒருவர் கதரும் ஆடியோவுடன் காட்சி பதிவாகி இருந்தது. அதற்குள் பெண் காரில் கடத்தப்பட்டார் என்ற தகவல் கோவை முழுவதும் பரவி பெரும் பரபரப்பாக காணப்பட்டது. கோவை மாநகர காவல்துறையினர் மொத்தமாக களத்தில் இறங்கி சல்லடை போட்டு தேட ஆரம்பித்தனர். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய கோவை மாநகர காவல் ஆணையர் சரவண சுந்தர், பெண் கடத்தப்பட்டதாக எந்த புகாரும் வரவில்லை என்றும் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகள் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவித்திருந்தார். ஜஸ்ட் இப்போ இன்ஃபர்மேஷன் நமக்கு பாசர் பை ஒரு உமன் பார்த்துட்டு இந்த ஒரு வண்டியில் சத்தம் போட்டு ஒரு சத்தம் கேட்டது அப்படிங்கிறது மட்டும்தான் நமக்கு இப்போ தகவல் இருக்குது. இது ரிலேட்டடாக நமக்கு எந்த விதமான கம்ப்ளைண்ட்ஸும் இது வரைக்கும் வரலை. பட் இருந்தால் கூட பின்னாடி இருக்கிற சிசிடிவிஸ், முன்னாடி இருக்கிற சிசிடிவிஸை இப்போ தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். அந்த வண்டி நம்பர் இன்னும் ஐடென்டிஃபை ஆகலை. ஐடென்டிஃபை பண்ண உடனே வீல் பிரீஃப் வாட் ஹஸ் ஹேப்பன். இதனிடையே பெண் கடத்தப்பட்டதாக தகவல் பரவியதால் அரசியல் கட்சி தலைவர்கள் பலரும் தங்களது கண்டனங்களை இதுதான் சமயம் என பதிவு செய்ய ஆரம்பித்தனர். இந்நிலையில் இந்த சம்பவத்தை முதலில் பார்த்த பெண்ணின் ஆடியோவை காவல்துறையினர் வெளியிட்டனர். அதில் காரின் முன் இருக்கையில் அமர்ந்திருக்கும் நபருக்கும் பக்கத்து இருக்கையில் அமர்ந்திருந்த பெண்ணிற்கும் சண்டை நடந்ததாகவும் அந்த பெண்ணின் கழுத்தை டிரைவர் சீட்டில் இருந்தவர் நெரித்து கொண்டிருந்ததாகவும் அந்த பெண் போலீசாரிடம் தெரிவித்திருந்தார். காரில் வலுக்கட்டாயமாக ஏற்றுவதை தான் பார்க்கவில்லை எனவும் தான் அப்படி சொல்லவும் இல்லை எனவும் போலீசாரிடம் அந்த பெண் தெரிவித்திருந்தார். டிரைவர் சீட்டுக்கு பக்கத்து சீட்டு தான். அந்த டிரைவர் சீட்ல உட்காந்துருந்தவங்க அந்த பொண்ணு கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டு இருந்தான். அந்த பொண்ணு கத்துனவனே நான் அப்படி திரும்பி பார்த்தோன்னே அந்த பொண்ணு கத்துச்சு. இன்னும் பொண்ணு கத்துன்ட்டு நான் கை காட்டினேன். ஒரு வண்டி நிறுத்தினேன்,
எல்லா வண்டியுமே நான் நிறுத்தி பார்த்தேன், யாருமே நிறுத்தல. யாரும் கை காட்டி பாத்துட்டு இருட்டுல. நான் கத்துன உடனே வண்டி எடுத்து வேகமா போகும்போது பின்னாடி கதவு காத்தினது நான் பார்த்தேன். அப்ப 3வது ஆளும் இருந்தது. இப்போ ஆனா நீங்க பாக்கும்போது காருக்குள்ளதான் உட்காந்துருக்காங்க. இப்ப அங்க யாராவது ஒரு லேடியை பிடிச்சி வண்டியில ஏத்துன மாதிரியோ இல்ல வண்டிக்குள்ள அது மாதிரிலாம் யாரும் இல்லங்க. இல்ல, நான் இந்த மாதிரி சொல்லவும் இல்லங்க. இதையடுத்து இந்த சம்பவம் குறித்து போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். அந்த பகுதியில் பதிவாகியுள்ள 200க்கும் மேற்பட்ட சிசிடிவி காட்சிகளை போலீசார் ஆய்வுக்கு உட்படுத்தினர். இந்த ஆய்வின் போது அந்த காரின் பதிவு எண் சிசிடிவி காட்சிகள் மூலம் போலீசாருக்கு கிடைத்தது. அதை வைத்து விசாரணை நடத்திய போது அப்பகுதியில் வசிக்கும் அரசு ஊழியர் ஒருவரின் கார் என்பது தெரிய வந்தது. உடனே அவரது வீட்டை தேடி பிடித்துச் சென்ற போலீசார் அங்கு சென்று விசாரணை நடத்திய போது கடத்தல் என்று கூறப்பட்டது வெறும் குடும்பச் சண்டை என்பது தெரிய வந்தது. நடு ரோட்டில் அலறியதாக கூறிய பெண், ஐயா நாங்க வெறுமன குடும்பச் சண்டை தான் சார் போட்டுக்கிட்டு இருந்தோம் என கூற போலீசாருக்கு கண்ணா பின்னாவன பிபி எகிரி பிபி மீட்டரே வெடித்து விட்டது போலாகிவிட்டது. பொருட்கள் வாங்குவது தொடர்பாக கணவன் மனைவி இடையே ஏற்பட்ட பிரச்சனையில் ஒருவரை ஒருவர் அடித்து கொண்டு சண்டையிட்டு கொண்டதும் அந்த கோபத்தோடு காரில் ஏறி சென்றதும் விசாரணையில் தெரிய வந்தது. நாங்க இப்படித்தான் சார், கோபம் வந்தா அவர் என்ன அடிப்பாரு, பதிலுக்கு நான் அவரை வெளுத்தெடுப்பேன், என்ன அவர் அடிக்க அவர் என்ன அடிக்க, அது எங்களுக்குள்ள ஜாலியா நடக்கும், ரொம்ப வாடிக்கையான யூஸ்வல் செயல் தான் சார் என வடிவேல் பாணியில் பதில் கூற கொந்தளித்து போயிருந்த கோயமுத்தூரை கூறாக்க அந்த பெண் பேசியதை போலீசார் முகத்தை மறைத்து அப்படியே வெளியிட்டனர். நானு, என் ஹஸ்பண்ட், என் குழந்தை எங்க போயிட்டு வந்தீங்க? வெளியில போயிட்டு வந்தாங்க சார். என் சுடிதாரெல்லாம் தைக்க கொடுக்க இருந்துச்சு. அப்படியே போயிட்டு கொஞ்சம் பேக்கரியில் போய் ஒரு டீ சாப்பிட்டுட்டு அப்படி வந்தோம். அப்படியே வந்துட்டு இருக்கும்போது ஃப்ரூட்ஸ் வாங்குறேன்னு சொன்னார். இவர் இறங்க சொன்னார், நான் இறங்க மாட்டேன்ட்டேன், எனக்கு முடியலன்னு. சரி வா உங்களோட இதே ரோதன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தார். இப்படியே பண்ணாதேன்னு நான் சொன்னேன், உங்கள் வீட்டுக்கு மட்டும் நீ தாங்குற, இப்படியே பண்ணுறேன், இன்னும் ஒரு ஓட்டரை கூட்டிகிட்டு போகிறேன், சினிமா கூட்டிகிட்டு போய் ஒரு சாதாரண மேட்ரு தான். நாங்கள் வந்துட்டு இருந்தோம். இப்போ அவர் சொன்னோன்னா அப்படியா இப்படியே பேசிட்டு எங்கேயும் என்னை கூட்டிகிட்டு வராது, சந்தோஷமாக வச்சுக்காதுன்னு சொல்லி நான் கீழே அங்கே பார்த்தேன். அதுக்குள்ளே பையனும் அவர் என்ன பண்ணார், கீழே இறங்கி நீ வீட்டுக்கு போனேன்னா பெரிய இஷ்யூ ஆகிடும், நீ வான்னு கூப்பிட்டாரு. நான் வரல, நான் கிளம்பி போகிறேன்னு. அப்புறம் காருக்குள்ளே பிடிச்சி நீ முதல்ல வா உள்ள, நீ என்ன பிரச்சனை பண்ணாத, வீட்டுக்குள்ளே போய் பேசிக்கலாம் அப்படின்னு சொன்னார். அவர் ஒரு அடி அடித்தார். நான் திருப்பி உன்னை வச்சேன், நான் வாங்கணுமா அவங்ககிட்ட அப்படின்னு. அப்புறம் அதனால பையன் ஐயோ இது ஏன் இப்படி மான மரியாதையெல்லாம் வாங்குறீங்க, முதல்ல எடுங்க கார் எடுங்கன்னு கத்துறேன். இதுதான் நடந்துச்சுங்க சார். அப்புறம் நாங்கள் வந்துட்டோம் பேசாம. கோவை கல்லூரி மாணவி பாலியல் துன்புறுத்தல் செய்யப்பட்ட விவகாரத்தால் தமிழகமே கொந்தளித்து போய் உள்ளது. இதற்கு நடுவே இருகூரில் பெண் கடத்தப்பட்டதாக பரவிய தகவல் போலீசாரை படாய்படுத்திவிட்டது. உண்மையை வெளிக்கொணர்வதற்குள் கோவையில் என்ன நடக்கிறது, போலீஸ் தூங்குகிறதா, மீண்டும் ஒரு சம்பவமா என அடுத்தடுத்த அனல் பறக்கும் அறிக்கைகளும் கண்டனங்களும் பறக்க காவல்துறையின் நிலைமைதான் ஒரு 24 மணி நேரத்தில் ஹோமா ஸ்டேஜுக்கு போய்விட்டு வந்தது. குடும்ப பிரச்சனையை ஏதோ குண்டு வைத்தது போல ஊதி பெரிதாக்கிய சம்பவமும் போலீசார் புயல் வேகத்தில் செயல்பட்டு நடந்தது அனைத்தும் வெறும் புஷ்வானம்தான் என உறுதிப்படுத்தியதும் என கடந்த 24 மணி நேரத்தில் கோவையே கடைகட்டியது என்றால் அது மிகையல்ல. போடுங்க, சண்டை போடுங்க, ஆனா இப்படி அலற வைக்கிற மாதிரி சண்டை போடாதீங்க.